ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து துபாய் சஃபாரி பார்க்கு தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஊரில் சொல்ல போனால் ஜூன்னு சொல்லலாம். அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஃபேஸ் பெயிண்டிங், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாமே ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு பட் நான் வந்து கூட்டமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபேஸ் பெயிண்டிங்லாம் எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு குட்டி அனிமல், இது என்ன அனிமல்னே தெரியலை, பட் இது வந்து பார்க்க க்யூட்டாகவும் இருந்துச்சு. நம்ம கூப்பிடும்போது டிசைன் பண்ணுச்சு நல்லாவே. அப்புறம் நேச்சுரலாக உள்ளே போக நல்லா நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து வாத்தா இல்லை வான்கோழியான்னு தெரில, ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ் நல்லா பார்த்து இதை என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாம் ஆஃப்ரிக்கன் வில்லேஜ்னு சொல்லி ஆஃப்ரிக்கனுடைய அனிமல்ஸ் எல்லாமே பார்க்க போனோம். உள்ளே போனோடனே ஆமை இருந்துச்சு. ஆமையை பார்த்தோன்னே ஸ்னேக் வேர்ல்டுன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஒவ்வொரு ஸ்னேக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ பயமாச்சு. இப்போ வீடியோ பார்த்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கும்போதுமே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு. இந்த ஸ்னேக் வந்து இங்கே அரேபியன்ஸ் டெசர்ட் ஸ்னேக்காக, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்னேக்ஸுமே அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். நம்ம பாம்புனால எவ்வளோ படையே நடுங்கும் அப்படின்ற மாதிரி பாம்பு பார்த்தோன்னே அவ்வளோ பயம். அப்புறம் க்ரொக்கடைலுமே இருந்துச்சு. தண்ணிக்குள்ளெல்லாம் கிடக்கல, அது வாட்டு வெளியில் வந்து ஏதோ சோகமாக படுத்து கிடந்துச்சு. அப்புறம் ஜீப்ரா பார்த்தோம். இதை நான் ஃபஸ்ட்டு ஜிராஃபின்னு சொல்லிட்டு என் பையன் தான் ஜீப்ராமா அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு நான் மறந்துட்டேன் இதையே. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் வந்து இது வந்து ஆஃப்ரிக்கன் குரங்கா. இது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குரங்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் இது ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு தான். இதோடைய ஸ்கின்னுலாம் வந்து நம்ம இது ஸ்கின்னு மாதிரி இல்லை, நம்ம யானையோட ஸ்கின்னு மாதிரி இல்லை. அப்புறம் இது வந்து புலின்னு நினச்சி தான் நாங்கள் போய் பார்த்தோம், பட் இது வந்து வேறு ஒரு அனிமல் தான். அப்புறம் பீகாக், நம்மளுடைய பீகாக் வந்து கிட்டக்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. நானும் சிங்கம் புலிலாம் பார்த்துருவேன்னு பாருனா, நாங்கள் போன டைம் வந்து அது தூங்க போயிடுச்சு, கூண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சிங்கம் மட்டும் கூண்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தோம். அது வந்து அந்தளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியல, ஸோ என்னால் இது பண்ண முடியல. அப்புறம் இது வந்து சிம்பான்சி குரங்கு போல் நம்மளை மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணிக்கிட்டு செம்ம காமெடியாக இருந்துச்சு. படுத்துக்கிட்டே ஸ்நாக்ஸு சாப்பிட ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இது வந்து ஃப்ளெமிங்கோ, துபாயில் இங்கே நிறையா இடத்துல இருக்கும். இந்த குரங்கு தாங்க செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. அவ்வளோ சேட்டை பண்ணுச்சு, அவ்வளோ ஆக்ஷன் பண்ணி காமிச்சிச்சு. இது கூடயே இன்னொரு குரங்கு இருந்துச்சு. அது பாட்டுக்கு ஒரு நெகத்தை கடிச்சிக்கிட்டு அது கவலையாக உட்காந்துச்சு. பட் இந்த குரங்கு எல்லோரும் நல்லா ஆக்டிவாக வச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம டெசர்ட் சஃபாரின்னு சொல்லி அனிமல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பக்கத்தில் போவோம். ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது இது நம்ம ஊர் வரகாடு, பட் இங்கே வந்து நேஷ்னல் வந்து இங்கே துபாயோட நேஷ்னல் அனிமலுமே வரகாடுன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஈமு கோழிலாம் பார்த்தோம். ஈமு கோழி எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நல்லா முயல் குட்டி ரெண்டும் அழகாக சூப்பராக இது பண்ணிட்டு இருந்துச்சு. நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குட்டீஸ்க்கு சூப்பர் பிளேஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.